அன்புசால் மாணவ செல்வங்களே, அறிவுசால் ஆசிரியர்களே, வணக்கம். இந்த படம் சற்று புதுமையாக தோன்றலாம். ஓடுவதை விட, நடப்பதை விட, உட்கார்ந்திருப்பதை விட எனர்ஜி குறைந்த செலவில் நீந்தலாம், ஓய்வெடுக்கலாம், தக்கை போல் மிதக்கலாம், குறைவான எனர்ஜி செலவில் நீந்தலாம். அந்த நுட்பங்களை தெரிந்து கொண்டால் போதும். அதுபோலவே சில மாணவர்கள் நிதானமாக, பொறுமையாக, மகிழ்வுடன் இருப்பார்கள். பரீட்சையில் 100க்கு 100 மார்க் வாங்கி விடுவார்கள். காரணம் என்ன? அவர்கள் கேள்வியையும் பதிலையும் எப்படி மனதில் நிலைநிறுத்துவது, கேள்வியை நன்கு புரிந்து கொள்கிறார்கள், பதிலை மனதில் நிலைநிறுத்துகிறார்கள். இந்த நுட்பத்தை தெரிந்து கொண்டவர்கள் அதிக மார்க் வாங்குகிறார்கள். எனக்கு தெரிந்த வரையில் உங்களுக்கு இவற்றை படங்களாக, கொண்டாட்டமான படங்களாக சொல்லித்தர இருக்கிறேன். இங்கு இதுவரை தாவரவியலில் கேட்க இருக்கின்ற 55 5 மார்க் கேள்விகளுக்கும் அதற்கான பதில்களையும் தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறேன். நிச்சயமாக இது கொண்டாட்டமான நிகழ்வாக இருக்கும். கலர் பேனாக்களும் கலர் படங்களுமே என் வாழ்வில் ஒளி ஏற்றின. உங்கள் வாழ்விலும் அது ஒளி ஏற்றும். ஒரு படம் 1000 வார்த்தைகளை விட வலிமையானது. நீங்கள் வரையக்கூடிய கோடுகள், சாதாரண படங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. படங்களாகவே இந்த கேள்விகளை படிக்கலாம் வாருங்கள். இந்த கேள்விகளில் கேள்வியும் இருக்காது, பதிலும் இருக்காது. என்ன கேள்வி, என்ன பதில் என நாம் தான் கண்டறிய வேண்டும். வாருங்கள், பாடத்துக்குள் செல்வோம். இதை பார்த்தீங்கன்னா, மையத்தில் பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் இருக்குது, இன்ட்டு போட்டிருக்கு, விதை இல்லை. அதே மாதிரி திராட்சை விதை இல்லை, வாழை விதை இல்லை. அப்போ விதையில்லா கனிகள், கருவுறுதல் நடைபெறவில்லை. அப்போ கேள்வி என்ன அப்படின்னாக்கா 5 மார்க் கேள்வி. 5 மார்க் கேள்விக்கு 3 எழுத்து தான். தமிழ் மீடியத்துலேயும் 3 எழுத்து, இங்கிலீஷ் மீடியத்துக்கு 3 எழுத்து தான். கருவுறா கனிகள் என்றால் என்ன? அதன் முக்கியத்துவம் யாது? வாட் இஸ் பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்? ரைட் இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ். முதல்ல பதிலை பார்ப்போம். கருவுறுதல் நடைபெறாமல் கனி போன்ற அமைப்புகள் சூலகத்திலிருந்து தோன்றலாம். இத்தகைய கனிகள் கருவுறா கனிகள் என அழைக்கப்படுகின்றன. இவற்றில் உண்மையான விதைகள் இல்லை. எடுத்துக்காட்டு வாழை, திராட்சை, பப்பாளி. கருவுறா கனிகளின் முக்கியத்துவம். தோட்டக்கலைத்துறையில் விதையில்லா கனிகள் அதிக முக்கியத்துவம் பெறுகின்றன. விதையில்லா கனிகள் வணிக ரீதியாக அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. ஜாம், ஜெல்லி, ஜூஸ், சாஸ் போன்றவை தயாரிக்க விதையில்லா கனிகள் பயன்படுத்தப்படுகின்றன. கருவுறா கனிகளில் விதைகள் இல்லை. எனவே கனியின் பெரும்பகுதி உண்ணக்கூடிய பகுதியாக உள்ளது. இங்கிலீஷ் மீடியத்தில் பார்ப்போம். டிஃபைன் பார்த்தினோகார்பிக். In some cases, fruits-like structures may be developed from the ovary without the act of fertilization. Such fruits are called parthenocarpic fruits. Example: banana, grapes, and papaya. Significance. The seedless fruits have great significance in horticulture. The seedless fruits have great commercial importance. Seedless fruits are useful for the preparation of jam, jelly, juice, sauce, etc. High proportion of edible part is available in parthenocarpic fruits due to the absence of seeds. அவ்வளோதான். இப்போ அடுத்தது பார்ப்போம். நம்ம தோட்டக்கலைத்துறையில் முக்கியத்துவம் வாய்ந்தது. 2 சாதாரணமாக படிக்கிறவங்க கூட எழுதலாம். கருவுறா கனி, கருவுறுதல் நடைபெறாமல் உண்டான கனி. எடுத்துக்காட்டு இருக்குது.
4 பாயிண்ட்டு. தோட்டக்கலையில் முக்கியத்துவம் வாய்ந்தது, வணிக ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்தது, ஜாம், ஜெல்லி, ஜூஸ் தயாரிக்க பயன்படுகிறது, விதை இல்லை எனவே பெரும்பகுதி உண்ணப்படுகிறது. அவ்வளோதான். 5 மார்க்கு ஈஸியாக நீங்கள் வாங்கலாம். இங்கிலீஷ் மீடியங்காரவங்களும் ஹார்ட்டிகல்ச்சர், சிக்னிஃபிகன்ஸ் இன் ஹார்ட்டிகல்ச்சர், கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ், ஜாம், ஜெல்லி, ஜூஸ், சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுது. அடுத்தது நோ சீட் ஸோ edible high portion of edible part is available in parthenocarpic fruits due to the absence of seeds. அவ்வளவுதான். தேங்க்யூ. அடுத்த கருத்துக்களை சொல்லுங்கள், பகிர்வோம். நன்றி, வணக்கம்.